க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா புதுசு புதுசாக க்ரியேஷன் பண்ணுறது. ஒரே மாதிரி ரொட்டீனாக வாழ்க்கை இருந்துச்சுன்னா போர் அடிச்சிடும். அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பல்ஸ் பார்க்குறாங்க, இப்படியே ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? புட்டுக்குச்சு. கான் மேலே கீழே போயிடுச்சுன்னா நல்லா இருக்கு, மூச்சு வந்துட்டுனா நல்லா இருக்கும், எதுவும் வரலைன்னா டேய் இருக்கியா போயிட்டியா. க்ரியேட்டிவிட்டி இல்லாத வாழ்க்கையில் ஜீவம் இருக்காது. அதாவது நான் இது வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா, ஒரு நதிக்கும் லேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லுவேன். பெங்களூரில் பார்த்திங்கன்னா நிறைய லேக்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே போனால் நாற்றம் தான் அடிக்கும், பாச்சி தான் இருக்கும், காலும் வைக்க முடியாது. அதில் போட் ரைடு வேறு வைக்கிறாங்க. அதில் என்னையா போட் ரைடு இருக்குது புரியல. அது கரெக்டாக எப்போ தெரியுமா உபயோகிக்கிறாங்க? கணேசா சதுர்த்திக்கு மட்டும் நல்லா உபயோகிப்பாங்க, கணேசனை தூக்கி போடுறதுக்கு. வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து ஒரு ஜீவம் இல்லை, ஒரு மீன் இல்லை, பாச்சி தான் இருக்குது, ஸ்மெல்லு தான் வருது. அங்கே போனால் உட்காரவும் முடியாது. ஆனால் ஒரு நதிக்கிட்ட நதி ஓடுது, ஜீவம் இருக்குது, எவ்வளோ பிராணிகள் இருக்குது, அங்கே ஒரு சத்தம் இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது. எமோஷன்ஸ் அப்படின்றது ஒரு நதி மாதிரி இருக்கணும். அடக்கி வச்சுருக்கக்கூடாது, உடைக்கவும் கூடாது. அது போயிட்டே இருக்கட்டும், வரட்டும் போகட்டும். அது நான் கிடையாது. அப்போ அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? அது வருது போகுது, அதை கவனிங்க, அது போயிடும். கோவம் வந்தால் எவ்வளோ நேரம் இருக்கும்? அழுவு வருது, வரட்டுமா. நிறைய பிள்ளைங்கள் பார்த்திங்களா, கோவம் வரும், கோவம் வந்ததுக்கப்புறம் அழுவ ஆரம்பிச்சிருவாங்களா? நெக்ஸ்ட்டு ஏன்? அந்த எமோஷனை வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அவங்க, நம்ம அடக்கி வச்சுருக்கோமே. ஸோ சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் நமக்குள்ளே இருக்கிற இந்த வாட்டருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. நம்ம ஒருத்தரை வந்து துன்புறுத்துகிற மாதிரி நம்ம பேசணுன்னா அவன் பாடியில் இருக்கிற வாட்டர் அஃபெக்ட் ஆகுது, அப்படியே நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் அஃபெக்ட் ஆகும். ஹெல்த்தெல்லாம் வராது, சான்ஸே இல்லை.